ஹே கைஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃப்ளிக் தமிழ். இந்த வீடியோவில் ஃப்ரம் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சீசன் 1 எபிசோட் 6 வரைக்கும் பார்த்தாச்சு. அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எபிசோட் 6ஓட என் சீனில் செரிஃப் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு கென்னி சம்மதம் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் காலனி ஹவுஸில் உள்ள ஒருத்தன் விண்டோ ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்க்கும்போது ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கும். அந்த பொண்ணு நான் எப்போ உள்ளே வரலான்னு கேட்க போன எபிசோடாக முடிச்சிருப்பாங்க. இப்போ எபிசோட் 7க்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் ஃபாத்திமா இருக்காங்கள்ல, அவங்க இந்த ஊருக்கு வந்து 1 வருஷம் ஆனதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. ஃபாத்திமா எதையோ தேடிட்டு இருக்காங்க. நீ என்னத்தை தேடுறேன்னு ஜோலி கேட்க, அப்போது ஃபாத்திமா ஒரு பேக்கில் இருந்து ஸ்வெட்டரை எடுக்கிறாங்க. இந்த ஸ்வெட்டரை நான் ட்ரூடிக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கேன், இது என்னோடய ஃபேவரட் ஸ்வெட்டர்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. நீ ரொம்ப ஸ்பெஷல்னு ஜூலி ஃபாத்திமா கிட்ட சொல்ல, நாம் எல்லாருமே ஸ்பெஷல் தான்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. எல்லிஸ் விக்டர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். நீ இன்றைக்கி நல்லா குடிக்கணும், ஏன்னா நீ தான் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கேன்னு எல்லி சொல்ல, என்னை தனியாக விடுன்னு விக்டர் சொல்கிறான். அப்போது டோனா அங்கே வராங்க. விக்டர் எதையோ தேடி பார்த்துட்டு டோனா கிட்டே போய் பீச்சஸ் இல்லையான்னு கேட்குறான். பீச்சஸ் முடிஞ்சு போச்சு விக்டர், உனக்கு ஃப்ரூட் காக்டெயில் அப்புறம் கிரான்பெரிஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு டோனா சொல்ல, ஆனால் இத்தனை வருஷமாக நான் சாப்பிட்டுட்டு இருந்த பீச்சஸ் இல்லையேன்னு விக்டர் வருத்தப்பட டோனா சாரி கேட்குறாங்க. போன எபிசோடில் அந்த மான்ஸ்டர் பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தால ஒருத்தன், அவன் பேர் கெவின். அவன் அந்த பொண்ணை நினச்சி வெக்கப்பட்டுட்டு இருக்க, டே கெவின், இருட்ட போது வேகமாக உள்ளவான்னு ஒரு பொண்ணு அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. செரிஃப் வழக்கம் போல் இருட்ட போது எல்லோரும் வீட்டுக்குள்ளே போங்கன்னு மணி அடிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. டேபிதா ஈத்தனுக்கு கதை சொல்லி அவனை தூங்க வைக்கிறாங்க. ஜேடு இன்னமும் அந்த சிம்பிளை வரைஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்போது கென்னி அங்கே வந்து, எங்கள் அம்மா அவனை சாப்பிட கூப்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு, டே நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நான் படிக்கிற புக்கில் கிறுக்கி வச்சுட்டு இருக்கியான்னு அந்த புக்கை கென்னி வாங்கிட்டு போக, அப்புறம் என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி சுவரில் வரைய சொல்கிறியான்னு ஜேடு கத்திட்டு இருக்கான். ஃபாதர் கேத்ரி செரிஃப் ஆஃபீஸ்க்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. செரிஃப் அங்கே வர, நான் உங்ககிட்ட தனியாக பேசணுன்னு கேத்ரி சொல்ல, சரி வாங்க உள்ளே போய் பேசலான்னு செரிஃப் அவரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன எங்கேயோ போக போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு கேத்ரி கேட்க, ஆமாம் அதை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு செரிஃப் சொல்கிறாரு. டேபிதா பேஸ்மெண்ட்டில் குழி தோண்டாங்கல்ல, அதுக்கு ஈத்தனை வேலை வாங்கியிருப்பாங்க. அதை ஜிம் விளையாட்டா நீ குழந்தை தொழிலாளர் சட்டத்தை மீறிட்டேன்னு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஈத்தன் ஜாலியாக தான் இருந்தான், அவன் எனக்கு உதவி செய்யணுன்னு விரும்பினா, அவன் என் பார்வையிலேருந்து விலகும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குன்னு டேபிதா சொல்ல, இங்கே பாரு ஜன்னலில் ஆணி அடித்தாச்சு, டோரை சாத்தியாச்சு, அவங்களால உள்ளே வர முடியாதுன்னு ஜிம் சொல்கிறான். ஜூலி எப்படி அந்த வீட்டில் இருக்கான்னு தெரியலை, அவளை நினச்சா பயமாக இருக்குன்னு டேபிதா சொல்ல, அந்த வீட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது டோனா தான், அவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாதுன்னு ஜிம் சொல்கிறான். ஆமாம், நீங்கள் சிக்னலை தேடி போனீங்கல்ல, அது என்னாச்சுன்னு கேட்க, அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இப்போ ஒரு டவர் ஒன்று பில்ட் பண்ணணும், அதுக்கு செரிஃப் கிட்ட கட்டுமான பொருட்களை ஏற்பாடு பண்ண சொல்லி பர்மிஷன் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டவரை காலனி ஹவுஸுக்கு மேலே வச்சாதான் சிக்னல் கிடைக்கும், ஏன்னா அந்த பில்டிங் தான் இந்த வில்லேஜில் உயரமாக இருக்குது. அதனால் டோனாக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டா கூட ஒரு வேளை சிக்னல் கிடைக்கலாட்டி அவங்க என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஜிம் சொல்ல, கண்டிப்பாக நல்லது நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு டேபிதா சொல்கிறாங்க. காலனி ஹவுஸில் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லிஸ் நல்லா குடிச்சிட்டு தடுமாறிட்டு இருக்கான். ஃபாத்திமா அவனை வந்து பிடிக்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே தானே போதையில் உளறிட்டு இருக்கான். டோனா அங்கே வந்து ஃபாத்திமா பற்றி சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. ஃபாத்திமா வந்து 1 வருஷம் ஆச்சு, அவங்க வரும்போது சில பேர் தான் இங்கே இருந்தீங்க, அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்தீங்க, இருந்தாலும் கூட ஃபாத்திமாவை எல்லோரும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அவளோட அன்புக்காகவும் மன தைரியத்துக்காகவும்னு டோனா சொல்லிவிட்டு ஒரு கிஃப்டையும் கொடுத்துட்டு ஃபாத்திமாவை கட்டி பிடிச்சி விஷ் பண்ணுறாங்க. சரி எல்லோரும் நல்லா குடிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு டோனா சியர்ஸ் சொல்கிறாங்க. ஃபாத்திமாவுக்கு ஒரு பொண்ணு விஷ் பண்ணிவிட்டு அவளை கிஸ் பண்ணுறாங்க, அதுவும் லிப்பில். இங்கே என்னடா நடக்குதுன்னு ஜூலி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாதர் கேத்ரி அவர் எப்படி இந்த வில்லேஜுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன்னு செரிஃப் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் இருந்த சர்ச்சில் ஒரு சின்ன பையன் அடிக்கடி ஃபேமிலியோடு அங்கே வருவான். ஒரு நாள் அவன் தனியாக சர்ச்சுக்கு வெளியே சோகமாக நின்றுட்டு இருந்தான். அவனோட பேரண்ட்ஸும் அங்கே இல்லை. நான் அவன்கிட்ட போய் பேசினேன், உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை காணும்னு தேடிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு போன சொன்னேன். அவன் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போகலாமான்னு கேட்டான், ஆனால் முடியாதுன்னு மறுத்துட்டேன். நான் என்னோடய ட்ராவை திறந்து ஒரு சாக்லேட்டை எடுத்துகிட்டு வந்தேன். நான் எப்போதுமே பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க சாக்லேட்டை வச்சுருப்பேன். அந்த சாக்லேட்டை நான் அந்த பையனுக்கு கொடுத்து வீட்டுக்கு போக சொல்லி வழி அனுப்பி வச்சேன். ஆனால் எனக்கு தெரியும் அந்த பையனுக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லைன்னு. அதனால் எனக்கு மனசு கேட்காம என்னோடய வேலைகளை முடிச்சுட்டு
அன்னைக்கு சாயங்காலமாக அந்த பையனோட வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்தாங்க. நான் வேகமாக வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அவங்க அப்பா குடிபோதையில் இருந்தார். அந்த பையனை போட்டு அவர் அடிச்சிருக்காரு. அவனை எந்திரிக்க சொல்லி கத்திட்டு இருந்தார். ஆனால் அந்த பையனோட கழுத்து வீங்கி போய் இருந்துச்சு. நான் கொடுத்த சாக்லேட் அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்துச்சு. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் சரியாயிடுவான்னு அவங்க அப்பா சொன்னார். அதை கேட்டு எனக்கு கடுமையாக கோவம் வந்துச்சு. அதனால் அவனை கீழே தள்ளி அவன் மூஞ்சிலே குத்த ஆரம்பித்தேன். என்னாலே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலை. என்னோடய கை எலும்பு ஒட்டைகிற அளவுக்கு அவனை அடித்தேன். அந்த பையன் என்கிட்ட உதவி கேட்டான். அதை நான் பண்ணியிருந்தா இந்த நிலைமை அவனுக்கு வந்திருக்காது. ஆனால் நான் அவனுக்கு கொடுத்தது வெறும் சாக்லேட் பாருதான்னு கேத்ரி கோவமாக அந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு பாலத்து மேலே நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் முதல் முறையாக கடவுளோட குரல் கேட்டுச்சு. அவர் என்கிட்ட, நீ காருக்கு திரும்பிப்போ, உனக்கு இன்னொரு பாதை காத்துட்டு இருக்குன்னு சொன்னார். நான் காரை எடுத்துகிட்டு 2 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் இந்த வில்லேஜுக்கு வந்தேன்னு கேத்ரி தன்னோட கதையை சொல்லி முடிக்க, சரி இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு ஷெரீஃப் கேட்குறாரு. ஏன்னா நான் சாராவை சர்ச்சில் இருக்க பேஸ்மெண்ட்டில் கட்டி போட்டு வச்சுருக்கேன். நம்ம இங்கே இருக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு நான் நம்புகிறேன்னு கேத்ரி சொல்ல, ஷெரீஃப் கண்ணை எடுக்கிறாரு. பாய்டு, நீ என்னை சுட போறியான்னு கேட்க, தேவைப்பட்டா சுடுவேன்னு ஷெரீஃப் சொல்லிவிட்டு, அன்றைக்கி ஃப்ராங்கை மன்னிச்சு விடலான்னு சொன்னேன், நீ தானே ரூல்ஸ்னு சொல்லிவிட்டு அவனை பாக்ஸுக்குள்ளே போட்டது, இன்றைக்கி அந்த சாரா பொண்ணை மட்டும் எதுக்காக காப்பாற்றுறேன்னு ஷெரீஃப் கேட்க, யோ இரியா, சுட்டுதையே தொலைஞ்சிடாத, அந்த சாரா பொண்ணு தான் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழின்னு கேத்ரி சொல்ல, சரி டீட்டெயிலாக சொல்லுன்னு ஷெரீஃப் கேட்குறாரு. கெவின் அந்த மான்ஸ்டர் பொண்ணுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். நான் உனக்கு குட் பை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, ஜாஸ்மின் நில்லு போகாத, நீ இங்கே இரு, என் கூட பேசிட்டு இருன்னு கெவின் சொல்ல, அப்போது விண்டோவை ஓப்பன் பண்ணுன்னு ஜாஸ்மின் சொல்ல, அது என்னால் முடியாது, சரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, வேறு யாரும் உள்ளே வர மாட்டாங்கன்னு கெவின் கேட்க, யாரும் வரமாட்டாங்க, நான் உள்ளே வந்த அப்புறம் நீ விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுன்னு ஜாஸ்மின் சொல்ல, அவனும் விண்டோவை ஓப்பன் பண்ணுறான். பார்ட்டியை எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மொட்டைத்தலையன் ஒரு பொண்ணுக்கிட்ட, எத்தனை டைமென்ஷன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பசானிக் தியரி படி 26 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் சூப்பர் ஸ்டிங் தியரி படி 10 டைமென்ஷன்ஸ் இருக்கதா நம்பப்படுதுன்னு அவன் சொல்ல, அப்போ இது வேறு டைமென்ஷான அந்த பொண்ணு கேட்க, இல்லை இது ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ்னு அந்த மொட்டைத்தலையன் சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் வாயை மூடிட்டுருன்னு எல்லிஸ் வந்து அவன் கூட சண்டைக்கு போக, அந்த மொட்டைத்தலையன் எல்லிஸ் அம்மா பற்றி தப்பாக பேசுகிறான். உடனே டோனா அங்கே வந்து அவங்கள விலக்கி விட்டுட்டு மொட்டைத்தலையன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு அவனை படுக்க போடுறாங்க. ஜாஸ்மின் அந்த ரூமுக்குள்ளே வராங்க. என்னை கிஸ் பண்ணுன்னு ஜாஸ்மின் சொல்ல, தலைவனுக்கு ஒரே சந்தோஷம். ஜாஸ்மினை அவன் கிஸ் பண்ணுறான். தலைவன் வெறி கொண்டு முத்தம் கொடுக்க, அந்த மான்ஸ்டர் பொண்ணு இவன் முதுகிலே நகத்தை வச்சு கிழித்து அவன் நாக்கை கடித்து துப்புறாங்க. அதுக்கப்புறம் அவன் கதையை முடிக்கிறாங்க. கென்னி ஜேடை சாப்பிட கூப்பிட்றான். ஆனால் எனக்கு பசிக்கலைன்னு ஜேடு சொல்ல, கென்னியோட அம்மா வந்து சைனீஸ்லேயே அவனை திட்ட, சரி நான் வரேன்னு ஜேடு சொல்கிறான். ட்ரூடி பொண்ணு தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஃபாத்திமா அவகிட்ட போய், உனக்கும் இந்த மாதிரி பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணுவோன்னு ஃபாத்திமா சொல்ல, ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்காதுன்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு ஃபாத்திமா அவளுக்கு பிடிச்ச ஸ்வெட்டரை ட்ரூடிக்கிட்ட கொடுக்க, அந்த பொண்ணு ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு, உனக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன்னு அந்த பொண்ணு ஃபாத்திமாவுக்கு கொடுக்க எதையோ எடுக்க போகிறாங்க. அப்போ ஜூலி அங்கே வந்து, நீ ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்த, இல்லை நான் நினச்சேன் நீயும் எல்லிஸும் லவ் பண்ணுறீங்கன்னு ஜூலி கேட்க, ஆமாம் எல்லிஸ் தான் நான் லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை கிஸ் பண்ணது சும்மா ஜாலிக்காகன்னு ஃபாத்திமா சொல்ல, நானும் உன்னை அந்த மாதிரி கிஸ் பண்ணலாமான்னு ஜூலி கேட்க, ஜூலி என்னடி சொல்கிறேன்னு ஃபாத்திமா சாக்கா கேட்க, இல்லை சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன்னு ஜூலி அங்கேருந்து ஓடி போகிறாங்க. கேத்ரி ஷெரீஃபுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு சில வாய்ஸஸ் எல்லாம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாக்லேட்டில் உள்ள லோகோவை எப்படி அவளால் கரெக்டாக வரைஞ்சிருக்க முடியும்னு கேத்ரி கேட்க, நீங்கள் யாருக்கிட்டாச்சும் இதை பற்றி சொன்னீங்களான்னு ஷெரீஃப் கேட்க, இல்லை இதை பற்றி யாருக்கும் தெரியாது, நம்மளை யாரோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க சாரா கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நம்மளை காப்பாற்ற நினைக்கிறாங்க அப்படின்னு கேத்ரி சொல்ல, எந்த மாதிரி உதவி? ஒரு வயசானவர் அப்புறம் சின்ன குழந்தைய கொலை பண்ணுற உதவியான்னு ஷெரீஃப் கேட்க, அதை பற்றி எனக்கு தெரியலை, ஆனால் சாராக்கும் இந்த இடத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது, நீ அவளை பாக்ஸுக்குள்ளே போடுறேன்னா போட்டுக்கோ, இல்லாட்டி நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான பாதை உனக்கு வேணும்னா நானும் சாராவும் உன் கூட அந்த காட்டுக்குள்ளே வரோம்னு ஃபாதர் கேத்ரி சொல்கிறாரு. டேபிதா பேஸ்மெண்ட்டில் குழி தோன்றதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒயர் போய்கிட்டே தான் இருக்குது. அந்த மான்ஸ்டர் பொண்ணு கெவினை போட்டு தள்ளிட்டு விண்டோவை ஓப்பன் பண்ணி விட நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. ஜூலி விக்டர் ரூமுக்கு வராங்க. இங்கே தான் என்னை யாரும் தேட மாட்டாங்க, நான் உள்ளே வரலாமான்னு ஜூலி கேட்க, சரி உள்ளே வான்னு விக்டர் சொல்கிறான்.
விக்டர் எங்கேயோ போகிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அதை பற்றி ஜூலி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் அந்த கல்லறைகளை தோண்டுனீங்க? நீங்கள் தான் இந்த வில்லேஜில் ரொம்ப நாள் இருக்கீங்களான்னு ஜூலி கேட்க, விக்டர் பதிலே சொல்லாமல் அவன் பாட்டுக்க வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஜேடுக்கு கென்னியோட அம்மா ஒரு டைரி காமிச்சாங்கல்ல, அந்த டைரியில் ஒரு பேஜ் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை கிழிச்சு பார்க்குறான். அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது. கென்னியோட அம்மா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அது விக்டர்னு சொல்கிறாங்க. விக்டர் சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. அவன் யாரோ ஒருத்தருக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கான். ட்ரூடி பொண்ணு அவள் பில்லவை ஃபாத்திமாவுக்கு கொடுக்க எடுத்துகிட்டு வர அந்த ரூமில் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவளை சுற்றி போடுறாங்க. ஹாய் ட்ரூடின்னு சொல்ல, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்னு அந்த பொண்ணு கேட்க, எங்களுக்கு எல்லாருடைய பேரும் தெரியும்னு பழத்தை புழிஞ்சு சாரை வெளியே எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவளை கடிச்சு கொதறி அவள் ரத்தத்தை வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. அவளோட ரத்தம் மாடிப்படியில் உட்காந்துருக்க ஒருத்தன் மேலே மேலே பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. அவ்வளோதான், எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. விக்டருக்கு அந்த சத்தம் கேட்க அவங்க வந்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கயிறை எடுத்து விண்டோவில் கட்டி ஜூலியை முதல்ல கீழே இறங்க சொல்கிறான். ஜூலி பயத்தோட கயிறை பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்குறாங்க. ஃபாத்திமா எல்லிஸை தேடிட்டு இருக்காங்க. டோனா அங்கே வந்து நான் போய் எல்லிஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, இல்லை நீங்கள் இவங்களை காப்பாற்றுங்க, நான் போய் பார்க்குறேன்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு வேனுக்குள்ளே போய் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஜூலி விக்டர்கிட்ட வாங்க நம்ம அந்த வேனுக்குள்ளே போகலான்னு சொல்ல, அப்போது விக்டர் கண்ணுக்கு அந்த வெள்ளை சட்டை போட்ட பையன் தெரிய, நம்ம இந்த வழியாக போகலான்னு விக்டர் சொல்கிறான். என்னை நம்பு, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு ஜூலியை சமாதானப்படுத்துகிறான். எல்லிஸ் ஃபாத்திமா ரூமுக்கு வந்து பார்க்குறான். ஃபாத்திமா தான் இறந்து கிடக்கிறதா நினச்சி அழுகிறான். அதுக்கப்புறம் அவளை திருப்பி பார்த்தா அது ட்ரூடி. அப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் அவனை சுற்றி வளைக்க, எல்லிஸ் வீட்டுக்கு மேலே இருந்து கீழே குதிக்க அவன் கையில் அடிபடுது. ஃபாத்திமா அங்கே வந்து எல்லிஸை காப்பாற்றி ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் டாலிஸ்மன் கல்லை தொங்க விடுறாங்க. விக்டர் ஜூலியை ஒரு மரப்பொந்து இருக்குது அதுக்குள்ளே போக சொல்கிறான். ஜூலி நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்க, இதுக்குள்ளே போகலாட்டி நீ செத்து போயிடுவேன்னு வேகமாக போகணுன்னு சொல்ல, ஜூலியும் வேறு வழி இல்லைன்னு அந்த பொந்துக்குள்ளே போகிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அந்த பங்கர் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த மரப்பொந்து நம்மளை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு தடவை விக்டர் ஈத்தனுக்கிட்ட சொல்லுவான், ஞாபகம் இருக்கா? ஜூலி கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்காங்க. டோனாவும் மற்றவங்களும் அந்த வேனில் செரீஃப் ஆஃபீஸை நோக்கி வராங்க. என்ன ஆச்சுன்னு செரீஃபும் ஃபாதரும் போய் பார்க்க, டோனா பதறி அடிச்சுக்கிட்டு வேனை விட்டு கீழே இறங்கி அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, எல்லிஸ் எங்கன்னு செரீஃப் கேட்க, எனக்கு தெரியலை என்னை மன்னிச்சிடுங்கன்னு டோனா சொல்ல, சரி எல்லாரும் வேகமாக உள்ளே போங்கன்னு எல்லாரும் செரீஃப் ஆஃபீஸ்க்குள்ளே போக, ஃபாதர் கழுத்தில் அந்த மான்ஸ்டர்ஸ் கத்தியை வச்சு கிழிக்க, செரீஃப் ஃபாதரை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. ஃபாதரோட கழுத்துலேருந்து ரத்தம் நிற்காமல் வந்துட்டு இருக்குது. செரீஃப்கிட்ட என்னோடய ரத்தத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்ல, செரீஃப் ஒரு துணியை வச்சு ஃபாதர் கழுத்தில் இருந்து ரத்தம் வராமல் அழுத்தி பிடிச்சிக்க, என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி முடியக்கூடாது, என்னைய காப்பாற்றிடுன்னு ஃபாதர் கேட்க, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு செரீஃப் சொல்ல, அவ்வளோதான் ஃபாதருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சாக போகிறோம்னு. அதனால் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே ஃபாதர் இறந்து போகிறாரு. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.